இந்திய பொருளாதார வரலாற்றிலேயே தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இன்று காலை இந்திய நகை வர்த்தக சந்தையில் ஒரு நிலநடுக்கமே ஏற்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். மத்திய அரசு தங்கம் மற்றும் வெள்ளி மீதான ஒட்டுமொத்த இறக்குமதி வரியை 6%-இருந்து 15% அதிரடியாக உயர்த்தியிருக்கிறது. இந்த அறிவிப்பு வெளியான அடுத்த சில நிமிடங்களிலேயே MCX சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் 6% அப்பர் சர்க்கியூட்டை தொட்டு வர்த்தகத்தை முடக்கின. 10 கிராம் தங்கம் விலை சுமார் 9,200 ரூபாய் உயர்ந்து 1,62,648 ரூபாய் என்ற புதிய வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளது. அதேபோல் வெள்ளி விலை கிலோவிற்கு 16,743 ரூபாய் உயர்ந்து 2,95,805 ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஏன் இந்த திடீர் வரி உயர்வு? இதற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான சர்வதேச அரசியல் சூழல் இருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே முற்றியுள்ள போர் பதற்றம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் நெருக்கடி காரணமாக இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. இதனை சரி செய்யவும் தங்கம் இறக்குமதியை குறைக்கவும் மத்திய அரசை அடிப்படை சுங்க வரியை 10%-ஆகவும் கூடுதல் செஸ் வரியை 5%-ஆகவும் உயர்த்தி மொத்தம் 15% வரியை விதித்துள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கம் விலை ஓரளவுக்கு சரிந்து வந்தாலும் இந்தியாவில் விதிக்கப்பட்டுள்ள இந்த 15% வரி காரணமாக உள்நாட்டு சந்தையில் தங்கம் விலை சாமானிய மக்களுக்கு எட்டாத உயரத்தில் நிற்கிறது. சந்தை நிபுணர் அனுஜ் குப்தாவின் கணிப்புப்படி வரும் நாட்களில் தங்கம் விலை 1,70,000 ரூபாய் வரையிலும் வெள்ளி விலை 3 லட்சம் ரூபாய் வரையிலும் உயர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய ஆட்சி அமைந்துள்ள இந்த சூழ்நிலையில் மத்திய அரசின் இந்த வரி உயர்வு மற்றும் விலை ஏற்றம் பொதுமக்களிடையே பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் முதலீட்டு ரீதியாக தங்கம் வாங்குவோரின் எண்ணிக்கை 186% அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த விலை உயர்வு நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஒரு பேரிடியாகவே பார்க்கப்படுகிறது.